ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அடகு வச்சிருக்கக்கூடிய நகைகள எப்படி எளிமையான முறைகள்ல மீட்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு சில குறிப்புகள தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப ரீசென்ட்டா ஆர்பிஐ நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு நெறைய நியூவா அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரொம்பவே ட்ரபிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி என்ன பழைய நியூஸ் இருந்துச்சு, அப்டேட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அதுல என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற 2யுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இத பத்தி இன்னும் நெறைய பேருக்கு அப்டேட்ஸ் தெரியாம இருக்கு. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல அந்த வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம வச்சுட்டோம். ஓகே. ஆல்ரெடி நம்ம வச்ச நகைகள் இருக்கு. இப்ப இந்த நியூ அப்டேட் வந்திருக்கிறதுனால, எவ்ளோ சீக்கிரம் நம்மளுடைய நகைகள மீட்க முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் உங்களுடைய சேமிப்புகள அதிகரிச்சு, நகைகள மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு சேஃப் அப்படிங்கிறதே. ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெறைய மணி சேவிங்ஸ் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ரெகுலரா பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நகைகள நீங்க அடகு வைக்கிறதுக்கு இனிமேல் நீங்க ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சின்ன டிப்ஸ் குடுத்துட்டு அப்படியே வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ இனிமேல் வைக்கக்கூடிய நகைகள பிரிச்சு வைங்க. ஸோ நகை அப்படிங்கிறது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத தாண்டி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேவ் பண்றோமே. பட் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ்ல நம்ம மொத்த பணத்தையும் கட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி மறு அடகு தான் வைக்க முடியும். ஸோ நம்ம ரெனிவல் பண்ணிக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணி பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஒரு நகையை அப்படியே கொண்டு போய் ஒரு 1 லேக்குக்கு அப்படியே நீங்க பல்கா வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை அந்த 1 இயர்ல உங்களால திருப்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃபுல் பேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் 2யுமே பே பண்ணி நம்ம அதுக்கப்புறமா நகையை வெளியே எடுத்து மறு அடகு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் 1 டே அவங்க டைம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க நகையை எடுக்கிறீங்க, வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் கொண்டு போய் மறு அடகு நம்மளால வைக்க முடியும். ஸோ அது நம்மளுக்கு ட்ரபுளா இருக்கும். ஸோ அதை நீங்க பிரிச்சு வைங்க. இப்போ 1 லேக் நகை இருக்கு அப்படின்னா அதை ஒரு 2 40,000 ஒரு 20,000 பிரிச்சு வைங்க. இல்ல ஒரு 60,000 தனியா 40,000 தனியா பிரிச்சு வைங்க. ஸோ நம்ம எல்லாம் முதல்ல என்ன பண்ணுவோம்னா, அரை பவுன்ல இருக்கு அப்படின்னா 2 சேர்த்து 1 பவுனா நம்ம வைப்போம். இனிமேல் அதை தனித்தனியா வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி ஒரு 2, 3 போர்ஷனா நீங்க பிரிச்சு வைக்கும்போது கண்டிப்பா அப்ரைசல் அப்படிங்கிற அமௌண்ட் உங்களுக்கு வரும். அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். பட் நீங்க ஒரு 1 லட்சம் இருக்கு. நீங்க ஒரு 30,000 கட்டுறீங்க. அதில் நீங்க ஏதாவது ஒரு கம்மலோ ரிங்கோ வச்சிருக்கீங்க. நான் கொண்டு போய் அதை திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற ரூல் பிரகாரம் அது எடுக்க முடியாது. ஸோ 1 லேக் பே பண்ற வரைக்கும் அது பிரின்சிபல்ல தான் கழியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இடையில ஏதாவது நகை தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ரூ. 500 ரூ. 600 எக்ஸ்ட்ரா போனாலும், அப்ரைசல் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போனாலும், எனக்கு ஜுவல் கைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இயர்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பா அதை நான் திருப்பிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க ஒரே இதா வச்சுக்கோங்க. பட் ரொம்பவே ட்ரபிளா இருக்கு, நான் திருப்புவனாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்க அந்த நகைகளை பிரிச்சு வச்சுக்கோங்க. 2வது நம்மளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு டிசிப்ளின் என்ன அப்படின்னா, கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பேங்க்ல ஒரு இஎம்ஐ பே பண்றீங்களோ அப்படி பே பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களால ரொம்பவே சீக்கிரமா உங்களுடைய அடகு நகைகளை மீட்கிறதுக்கு முடியும். ஸோ இப்போ நீங்க பேங்க்ல ஒரு லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1 லேக் லோன் எடுத்தீங்கன்னா அதுக்கு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 2ம் சேர்த்து நீங்க எப்படியோ பே பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நினைச்சிட்டு ஸோ உங்களுடைய கோல்டு லோனுக்கு நீங்களாவே ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுடைய சேலரிக்கு தகுந்த மாதிரி ஒரு 3,000 5,000 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை எவ்ரி மந்த் ஒரு பர்டிகுலர் டேட்ல சேலரி வந்தது கொண்டு போய் இஎம்ஐயா நினைச்சு நீங்க அதுல கட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ பிரின்சிபல்ல நீங்க கட்ட கட்ட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ ஈஸியா உங்களுடைய நகைகளை திருப்பிக்கிறதுக்கு முடியும். ஸோ நகைகளை திருப்புறதுக்கு ரொம்பவே மிக முக்கியமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா இதுதான். இது 5,000 தான் கட்டணும், 4,000 கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. உங்களால முடிஞ்சா ரூ. 500 கட்டுறதுக்கு ஆரம்பிங்க. 1000 கட்டுறதுக்கு ஆரம்பிங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஒரு அமௌண்ட்டை பர்டிகுலரா தனியா எடுத்து வச்சு இஎம்ஐயா எவ்ரி மந்த் எப்பவுமே க்ளோஸ் ஆகாம பே பண்ணிட்டு வாங்க. இந்த கோல்டு லோனை திருப்புறதுக்காகவே தனியா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேவ் பண்றதுக்கு ஆரம்பிங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே கோல் செட் பண்ணி சேமிக்கணும் அப்படின்னு சேவிங்ஸ் வீடியோஸ்ல அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்காக நம்ம சேமிக்கிறோம். ஸோ நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக சேமிக்கிறோம்.
சேமிக்கிறோம். இந்த மாதிரி நீங்க கோல்டு லோன திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக சின்ன சின்ன முயற்சிகள் வந்து எடுங்க. ஒரு நாளைக்கு ரூ. 100 எடுத்து வைக்கணும்னு நெனைங்க. வாரத்துக்கு ஒரு ரூ. 500 சேமிக்கணும்னு நெனைங்க. மாசம் ஒரு ரூ. 2 கொண்டு போய் எப்படியாவது நம்ம லோன்ல வந்து பேமெண்ட் பண்ணிறணும்னு யோசிங்க. ஸோ அந்த மாதிரி தனியா இதுக்காகவே ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட எடுத்து வச்சு சேமிக்கிறதுக்கு தொடங்குங்க. அது குட்டி அமௌண்ட்டா இருந்தாலும் பரவால்ல. உங்களுடைய கடன் தொகைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பா மறக்காம எழுதி வைங்க. அத வந்து ஒரு டைரி வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அது வந்து கோல்டு லோனுக்குன்னு மட்டும் இல்ல. நீங்க வாங்கியிருக்கிற மொத்த கடனுமே ஒரு சின்ன ஒரு கடன் ஒரு 3000 ஒருத்தர்கிட்ட வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கூட அத தேதி போட்டு அத அப்பவே எழுதி வைங்க. ஸோ எவ்வளோ மந்த் நம்ம வந்து பே பண்ண போறோம். இப்போ எவ்வளோ மந்த் நம்ம பே பண்ணியிருக்கோம்னு எழுதி வச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கோல்டு லோனுமே. ஸோ எந்த டேட்க்கு என்ன வச்சிருக்கோம், எவ்வளோ ஜுவல் வச்சிருக்கோம், அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மறக்காம கையோட அதுல வந்து டைரியில வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு அது பார்க்கும்போது, ஓகே இன்னும் நம்ம இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் வரும். ஒரு கரெக்ட்டா ஒரு ஆர்கனைஸ்டா உங்கனால கொண்டு போறதுக்கு உங்களுக்கு முடியும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஏதாவது ஒரு எமர்ஜென்சில நம்மளுடைய அந்த வாய்தா தேதிய வந்து மறந்துருவோம். லாஸ்ட் டைம் என்னோடது வந்து அப்படிதான் ஆச்சு. ஸோ ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். ஒரு ரூ. 10 அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனா அதற்கான எக்ஸாக்ட் மந்த் ஞாபகம் இருந்தது. டேட் ஞாபகம் இல்லாம அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் நான் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றது லாஸ்ட் ஆஃப் த டே வந்து நான் ப்ராசஸ் பண்ற மாதிரி ஆயிருச்சு. ஸோ அந்த எமர்ஜென்சி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு நோட்ல எப்ப நம்ம வச்சிருக்கோம், எப்ப வாய்தா டேட் வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே எழுதி வந்து வச்சுக்கோங்க. அடகு நகைகள் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்காக வைக்கிற பர்சன்ஸ் இருக்கும். அதை தாண்டி ஒரு புது நகைய வாங்குறதுக்காகவே தாங்கிட்ட இருக்கிற நகைகளை அடகு வச்சு அதுல புது நகை சேமிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட். இப்ப என்கிட்ட ஒரு 2 பவுன் இருக்கு. இப்பத்த ரேட்டுக்கு நான் வந்து அது கம்மியான ரேட் விற்கும் போதே நான் வாங்கிட்டேன். இப்ப வந்து ரேட் வந்து ஹை ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த நகையை வச்சேன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு 3 சவரன் இருக்கு. அந்த செயினை நான் கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா என்னால ஒரு 2 சவரன் தான் நான் வாங்க முடியும். ஸோ இதை நான் வாங்கலாமா, அதுல வந்து எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா, இதுல ஏதாவது நஷ்டமாகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஒரு பார்வை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான். இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு 35,000க்கு நான் அப்ப நகை வாங்கினேன், இப்போ வந்து 71,000க்கு போயிட்டு இருக்கு, இப்போ வந்து டபுளா அப்படியே ஆயிருக்குல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் அப்போ இருந்த பணத்தினுடைய மதிப்புக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அந்த 35,000மே பெருசு தான். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து இப்போ எக்ஸ்டர்ன் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது. இப்போ வந்து 45,000க்கு இருந்தது, இந்த 1 இயர்ல 71,500 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ரொம்ப கடகடன் ஏறுது. அதே மாதிரி தங்க விலையை பொறுத்த வரைக்கும் 1000த்துல ஏறுச்சுன்னா 100ல தான் இறங்கும். ஸோ உடனே வந்து சரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் தங்கத்துல வந்து எப்பவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நகைகளை அடகு வச்சு புது நகை சேமிக்கிறதுக்கு அப்படிங்கிறது பண்ணலாம். ஒரு பிசினஸ் பண்றேன், ஒரு டக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வருது, நான் அதை அப்படியே எடுத்துட்டு போய் கோல்டு பாராவோ காயினாவோ ஜுவல்லாவோ நான் வாங்கி சேமிக்கிறேங்கிறது வேற விஷயம். நம்ம வந்துட்டு ரொம்பவே குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் நம்ம நகை வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பர்சனா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பா லாபம் தான். ஏன்னா இப்ப டக்கு டக்குன்னு ஏறிட்டு போற நாட்கள்ல நான் 11 மாசம் ஒரு சீட்டு போட்டோ இல்லைன்னா ஒரு வருஷம் நான் வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன சேமிப்பு பண்ணியோ வாங்கும்போது அதனுடைய விலை அப்படிங்கிறது ரொம்பவே ஹையா இருக்கும். இப்ப நம்ம டக்குன்னு ஒரு விலை குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம கட்டிருக்கிற அமௌண்ட் இல்ல நகையை வந்து அடகு வச்சு நம்ம டக்குன்னு வாங்கிட்டோம் அப்படின்னா விலை ஏறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும். ரெண்டாவது பேங்க்ல வந்து உங்களுக்கு வட்டி கம்மி தான் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய என்ன சொல்றது லாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வராது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அடகு வச்ச நகைக்கு கரெக்டா எவ்ரி மந்த் ஒரு பேமெண்ட் பண்ணி அந்த 1 இயர்ல அந்த ஜுவல்லை நான் வெளியே மீட்டுருவேங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுடைய நகைகளை அடமானம் வச்சு நகையை சேமிக்கிறதுக்கு அது வந்து இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். இப்போ 3 பவுனை வச்சு நீங்க 2 பவுன் வாங்கிட்டீங்க, திருப்பி மறுபடியும் கொண்டு போய் அந்த 5 பவுன் வச்சோம் அப்படின்னா திருப்பி ஒரு 3 பவுன் 4 பவுன் உங்களால வாங்குறதுக்கு வந்து முடியும். பட் உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த 1 இயர்ல அந்த நகை விலை ஏறுறதுக்கும் இந்த பேங்க்ல வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய நகையை திருப்புறதுக்கும் கரெக்டா உங்ககிட்ட பேமெண்ட் இருக்கணும். ஸோ நான் பேங்க்ல அடமானம் வச்சு நான் நகையை வாங்கிட்டேன், ஸோ எவ்ரி மந்த் என்னால் நான் 5,000 rupees நான் பே பண்ணி பிரின்சிபல் பிளஸ் வட்டி ரெண்டுமே பே பண்ணி என்னால் ஜுவல்லை திருப்பிட முடியும் அப்படிங்கிற பர்சன்ஸ் கண்டிப்பா இதை வச்சு வந்து நீங்க வாங்கிக்கலாம். நீங்க 2 விதமான
விதமாவும் நீங்க சேமிக்கலாம். இப்போ ஒரு 5000, 3000 இது எல்லாத்தையும் லோன் அமௌண்ட் கட்டலாம். இப்போ ஒரு 5000 இருக்கு அப்படின்னா, நீங்க 5000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் எவ்ரி மந்த் என்னால இத வந்து பே பண்ண முடியும்ப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கீங்கன்னா, ஒரு 3000 கோல்டு லோனுக்கு கட்டுங்க. ஒரு 2000 கொண்டு போய் சேவிங்ஸ்ல கொண்டு போய் வந்து போட்டு புது நகைகள் வாங்குறதுக்காக சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நீங்க சின்ன சின்ன ஆல்டர்னேஷன் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. மந்த்லி சேலரி வாங்கக்கூடிய பெர்சன்ஸ் உங்களுடைய கோல்ட வந்துட்டு அடகு நகைகள மீட்கிறதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை நீங்க புதிய நகை வாங்குறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னாலும் சரி, அதுக்கு உங்களுடைய சேலரியில இருந்து பர்ட்டிகுலரா ஒரு அமௌண்ட்ட கோல்டு லோனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீபாவளி போனஸ் வருது அப்படின்னா, அது அப்படியே இந்த வருஷம் போனஸ்ல நான் இந்த ஜுவல்ல திருப்பிறணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் வந்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது, இல்ல அடிஷனலா நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்க, அதிலிருந்து ஒரு கமிஷன் ஏர்ன் பண்றீங்க, ஓவர் டைம் பார்க்குறீங்க, இந்த மாரி பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே கோல்டு லோனுக்கு மட்டுமே நான் பே பண்ண போறேன் அப்படிங்கிறத வைங்க. அந்த அமௌண்ட்ட வேற எந்த ரொட்டேஷனலுக்காகவும் எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லயும் கை வச்சிராதீங்க. இது வந்து எவ்ரி மந்த் ஒரு லோன் பேமெண்ட் போகுது. ஸோ அதுல தான் நான் இது பண்ண போறேன். இப்போ நீங்க ஒரு கார் லோன் இல்லைன்னா ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னு வைங்க. ஸோ அந்த அமௌண்ட் பேங்க்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் நீங்க வேற எதுக்காவது எடுப்பீங்களா? இல்ல. ஏன்னா அதுக்கு செக் பவுன்ஸ் சார்ஜஸ் வரும். அடுத்து வந்து லோன்ஸ் வந்து நம்ம எதுவுமே வாங்குறதுக்கு முடியாது. சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுங்கிற பயம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போங்க. ஸோ சேலரியில ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டை உங்களுடைய கோல்டு லோனுக்காக திருப்புறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த ஜுவல் வந்து லோனுக்காக கொண்டு போற ஒரு சில கேட்டகரியில வீடு வந்து லீஸ்க்கு எடுக்கிற கேட்டகரியில இருக்கக்கூடிய பர்சன்ஸும் ஒருத்தங்க. ஸோ நிறைய ரீசன்காக நம்ம ஜுவல் வந்து லோனுக்காக கொண்டு போவோம். ஒரு பொது வீடு வாங்கணும், ஒரு புது பிசினஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்ஸ்க்காக கொண்டு போவோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த லீஸ்க்காக போறவங்க. ஸோ என்கிட்ட ஜுவல் இருக்கு, நான் அதை வந்து அடகு வச்சு ஒரு 2 லட்சம் வாங்கி நான் வந்து ஒரு மொத்தமா ஒரு லீஸ்க்காக நான் ஒரு வீட்டை எடுத்துக்கிறேன். எனக்கு வாடகை வந்து கம்மியாகும். ஸோ பணம் வந்து சேஃப்டியா இருக்கும். ஸோ ஒரு 3 இயர்ஸ் 11 மந்த் இது கழிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அந்த அமௌண்ட் அப்படியே பத்திரமா வந்து இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா அது சேஃப் அண்ட் செக்யூர் தான். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் விஷயம் தான். இப்படி நீங்க லீஸுக்கு போறவங்க அதை அப்படியே விட்டுறாம லீஸுக்கு இருக்கீங்களா, இப்போ ஒரு 5000 நீங்க வெளியே இருந்தீங்கன்னா வாடகை தருவீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை 1 இயர்க்கு ஓகே நான் வெளியே இருந்தேன்னா இந்த அமௌண்ட்டை வந்து ரெண்ட் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு 1 இயர்க்கு வந்து நீங்க அதை அப்படியே லோனுக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடகு வச்ச நகையும் உங்க கைக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க லீஸ்க்கு எடுத்த வீடு உங்க கையில இருக்கும். ஸோ லீஸ் அமௌண்ட் நீங்க ஒரு வேலை ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நீங்க லீஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க மணி ஏர்ன் பண்ண அந்த 2 lakhs அப்படிங்கிறது உங்க கையில இருக்கும். ஸோ உங்களால ஈஸியாவும் இது பண்ண முடியும். ஸோ இந்த 5000 அப்படிங்கிறது உங்களுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து. ஒருவேளை கமிட்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால தான் நீங்க லீஸுக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த 5000 அப்படியே ரவுண்ட் ஃபிகரா உங்களால சேவ் பண்ண முடியல, கட்ட முடியல அப்படின்னா கூட சின்ன தொகைகளா அதை வந்து நீங்க மாத்திக்கோங்க. ஜுவல்ல வந்து சீக்கிரமா வந்து திருப்பணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க பண்ண வேண்டியதே மாசம் மாசம் அந்த லோனுக்கு கரெக்டான வட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு 1 லட்சம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜுவல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து கனரால ஒரு 90 பைசா வட்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதே நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்றேன். ஸோ 1 லட்சம் நகைக்கு 90 பைசா நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க அப்படின்னா மாசம் உங்களுக்கு 900 ரூபாய் வந்து வரும். ஸோ வருஷத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 10,800 ரூபாய் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம இயர் எண்டில் அந்த டேட் நம்ம கொடுத்துருக்கிறப்போ 1 lakh நம்ம பே பண்ணி 10,800 பே பண்ணி அப்ரைசல் அமௌண்ட் ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும். ஆனா இதே ஒரு விஷயத்த மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு வரீங்க, இல்ல அந்த 900 அப்படியே பேமெண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அந்த 1 lakh மட்டும் நீங்க கரெக்டா நம்ம திருப்பறதுக்கான அந்த தொகையை மட்டும் ரெடி பண்ணணும்னா போதும். அது மறு அடகு வைக்கிறதா இருந்தாலும் சரி, திருப்பறதா இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய பல்க் அமௌண்ட்டா நம்மளுக்கு தெரியும் போது என்னடா இது நம்மளுக்கு அதிகமா வட்டி கட்டிட்டே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இது வந்துட்டு ஒரு லோனுக்கு. இதே மாதிரி ஒரு 2-3 லோன் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாசம் தான் நீங்க 10,000 கட்டுறீங்க, நெக்ஸ்ட் மந்த் போய் இன்னொரு ஜுவல்க்கு ஒரு 6,000 கட்டுறோம், ஒரு 3,000 கட்டுறோங்கும் போது மாசம் மாசம் நம்ம ஒரு பல்க் அமௌண்ட் வந்து வட்டி கட்டிட்டு வர்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்கு மாசம் மாசம் வட்டியை வந்து மறக்காம வந்து பே பண்ணிருங்க. வட்டி மட்டும் கட்டிட்டா போதுமா, அசல் அப்படியே நிற்கும் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது அசல் தொகையும் பே பண்றதுக்கு வந்து பாருங்க. அது மினிமம் 500ல இருந்து கூட நீங்க தொடங்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போய் நீங்க உங்களுடைய அசல் வந்து கட்டுறீங்க அப்படின்னா மினிமம் 1000 rupees பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்குமே தனியா ஒரு செயலி, அதாவது ஆப் வந்து இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க 100 ரூபாய் இருந்தா கூட உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்
அமௌண்ட்ல வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ரூ. 100 இருந்தா தான் ஒரு ரூ. 100ல கூட உங்களால புது நகை வாங்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ரூ. 100ல கூட உங்களுடைய நகை கடனை அடைக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியா வந்து உங்களால வந்து க்ளோஸ் பண்ணிட முடியும். எப்பெல்லாம் இன்னைக்கு ஒரு ரூ. 100 இருக்கா அந்த ஆப்ல போயிட்டு சட்டுன்னு ஒரு ரூ. 100 ஒரு கோல்டு லோன்ல வந்து பிரின்சிபல்ல வந்து பே பண்ணிருங்க. ஸோ இன்னொரு 2 நாள் கழிச்சு ஒரு ரூ. 200 300 உங்க கையில சேருது. அதை உடனே வந்து கோல்டு லோன்ல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வந்து பாருங்க. சின்ன சின்ன தொகை தான், ஆனா அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அடகு நகைகளை வச்சுட்டு புது நகை வாங்குறவங்களுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். நான் வந்து ஒரு புது நகை வாங்குறேன், ஓகே 90 பைசா வட்டி தான், ஆனா நான் புது நகை வாங்கும்போது அதுக்கு செய்கூலி சேதாரம் வந்து அதிகமா கொடுக்கற மாதிரி இருக்குமே, சோ நான் அதை எப்படி வந்து லாபத்துல வந்து கணக்கிடுறது அப்படிங்கிற மாதிரி தொடலாம். சோ நீங்க ஒருவேளை ஜுவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க, இல்ல ஃபியூச்சர்ல வந்து ஜுவல்லா மேக் பண்ணிக்கலாம், என்னுடைய பொண்ணுக்காக சேர்த்துறேன் அப்படிங்கிற பர்பஸ்க்காக வாங்கக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஜுவல்ல லோனுக்கு கொண்டு போயிட்டு அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு நியூ ஜுவல் எடுக்காம கோல்டு காயினாவோ கோல்டு பாராவோ வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் எதுவுமே வராது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 வரைக்கும் உங்களால வந்து சேவ் பண்றதுக்கு முடியும். கம்மியான பணம் தான், கம்மி இன்ட்ரெஸ்ட்ல தான் லோன் எடுக்கிறீங்க. ஸோ நிறைய தங்கங்களை வந்து உங்களால சேமிக்கிறதுக்கு முடியும். இந்த சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாமே நம்மளுடைய லைஃப்ல தொடர்ந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம கொண்டு போகும்போது ஈஸியா நம்மளால அந்த அடகு நகைகளை வந்து திருப்பறதுக்கு வந்து முடியும். அண்ட் இப்போ மறுபடியும் ஆர்பிஐ இந்த ஏப்ரல் மந்த்ல சில நியூ அப்டேட்ஸ் மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மக்களாகிய நம்மளுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க சொல்லியும் அறிவிப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு என்ன, அதை பத்தின ஃபுல் டீடைல், அது என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோவா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதை பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து பதிவு பண்ணுங்க, ஆர்பிஐ கிட்டயுமே பதிவு பண்ணுங்க.